பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரி அதை மாத்துறாங்க. புரியுதா இல்லையா? நல்லா கேளுங்க. ஒரு சம்பவத்தில் 2 பேரை நீங்க குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியும். ஆனா பாஜகவும் அதிமுகவும் அவர்களுடைய சாய்ஸ் வந்து திமுகவை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது. இதுல எங்க விஜய் ஆதரவு எங்க வருது? ஆனா அப்படியும் வந்து இவரை பாஜகவின் நண்பரா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு பார்த்தா கட்சிக்குள் வந்து பயங்கர பிரச்சனை. புஷி ஆனந்தை நீக்க போர்க்கொடி. இன்னைக்கு கூட ஒரு பேப்பர்ல பார்த்தேன். தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்தார் விஜய். எப்பா அவருடைய இடத்துல தான் ஃபங்க்ஷனே நடக்குது. அவருடைய அறிவுறுத்தல் தான் அந்த கூட்டமே நடக்குது. புரியுதா இல்லையா? நீங்க எல்லா கூட்டத்துக்கும் கட்சியின் தலைவர் வர முடியாதுல்ல. ஜெயலலிதா தலைவரா இருந்திருக்காங்க. மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு திமுக தலைவரா இருக்காரு. என்றைக்கு இவர்கள் எல்லாம் வந்து அதிமுக திமுகவில் நடக்கிற சின்ன சின்ன நிர்வாகிகள் கூட்டத்துக்கு இவங்க என்னைக்கு வந்திருக்காங்க? அவர்கள் வர வேண்டிய கூட்டத்துக்கு தானே வருவாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்லி நடக்கிற கூட்டம். அவர் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த அறிவு கூட இல்லாம விஜய் வந்து தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்தார் அப்படின்னு செய்தி போடுறாங்க.